வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் அன்றாடம் நம்மளுடைய நடைமுறையில் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோமோ அதை பற்றி ஒரு விளக்கம் பார்ப்போம். ठीक है, கரெக்ட், தமிழில் சரி. ये ठीक है, இது சரி. This is all right, இது ஸ்டேட்மெண்ட். ये ठीक है, இது சரியா? Is this correct? By tone, இது கொஸ்டின். இப்போ எந்தெந்த வேர்ட்ஸுங்களை பயன்படுத்தி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு சில புதிய வார்த்தைகளை சொல்கிறேன். சச், ட்ரூத், ரியல், தமிழில் உண்மை. ஜூட், பொய், லை. கலத், தவறு, ஃபால்ஸ். சஹி, ட்ரூ, சரியான. அச்சா, நன்றாக, குட். புரா, பேட், கெட்ட. படா, பெரிய, பிக். சோட்டா, சிறிய, ஸ்மால். மீட்டா, இனிப்பான. ஸ்வீட், சுந்தர், அழகாக, பியூட்டிஃபுல். நான் சொன்ன இந்த வார்த்தையில் எப்படி பேச்சு வழக்கில் அதை மாற்றி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே ஏ டீக் ஹே என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் டோன்லேயே கொஸ்டினாக நீங்கள் மாற்றணும். ஏ டீக் ஹே, இது சரியா? ஏ சச் ஹே, இது உண்மையா? ஏ ஜூட் ஹே, இது பொய்யா? ஏ கலத் ஹே, இது தவறா? ஏ அச்சா ஹே, இது நல்லாவா இருக்குது? ஏ மீட்டா ஹே, இது இனிப்பா இருக்கிறதா? ஏ கடுவா ஹே, இது கசப்பா இருக்குதா? ஏ படா ஹே, இது பெருசா இருக்குதா? ஏ சோட்டா ஹே, இது சின்னதா இருக்குதா? என்று உங்களுடைய டோன்லேயே சின்ன சின்ன வார்த்தைகளை கொஸ்டினா மாற்ற பழகி கற்றுக்கணும். அது மாதிரி வரும்பொழுது தான் உங்களுடைய லாங்குவேஜ் டெவலப் ஆகும். அடுத்து தோ என்ற ஒரு சொல்லை பற்றி பார்ப்போம். ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சொல்லும் பொழுது இந்த தோ என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கலத் ஹை, இதுக்கு என்ன அர்த்தம்? இது தவறு. இதை ஏதோ கலத் ஹை அப்படின்னு சொல்லும்போது இது தவறு தான் அப்படின்ட்டு பொருள் எடுத்துக்கணும். ஏ சச் ஹை, திஸ் இஸ் ட்ரூ, இது உண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ சச் ஹை, இது உண்மைதான் அப்படின்ட்டு இதற்கு பொருள் எடுத்துக்கணும். ஏ அச்சா ஹை, இது நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏதோ அச்சா ஹை, இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஏ மீட்டா ஹை, இது இனிப்பா இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ மீட்டா ஹை, இது இனிப்பா தான் இருக்குது அப்படின்ட்டு இதற்கு அர்த்தம் எடுத்துக்கணும். ரியல் லைஃப்பில் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் கடைக்கு போகிறீங்க. ஒரு புடவையை காட்டி
இது நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏத்தோ அச்சா ஹே, இது நல்லா தானே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது ஸ்வீட் நல்லாவா இருக்குது அப்படிங்கும்போது ஏத்தோ அச்சா ஹே, ஏதோ மீட்டா ஹே. இந்த மாதிரி தான் உங்களுடைய ரியல் லைஃப்பில் எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும்.